ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's soul name today. 2025 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. Today is 16. Today is a good Sunday morning, the month of February, the year 2025. இயேசுவின் நாமத்தினால் In the name of Lord Jesus Christ, நீர் நன்மையாய் நடத்துகிறீர். you lead us in goodness. அந்த நன்மையை காண கிருபை செய்வீராக. Let us look forward towards those blessings in our lives. ஆமென். Amen. நடத்துகின்றவர் நன்மையாய் நடத்துவார். The one who leads me will lead me towards blessings in my life. அவருடைய நோக்கத்திற்காகவே வாழ்வோ. Let us live our life for His purposes. பகைக்கப்பட்டாலும் பயப்படாதே, தேவன் உண்மையுள்ளவர். Even when others hate you, do not fear, because your God is faithful. 3 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். I'll be talking about 3 points. முதலாவது குறிப்பு, As my first point, சத்துருவாகவே இருந்தான். he remained his enemy. 1 சாமுவேல் 18:29. The book of 1 Samuel chapter 18 verse 29. ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். Saul became still more afraid of him, and he remained his enemy the rest of his days. ஆனாலும் தேவ பிள்ளை, My dear children of God, லேவியராகமம் 19:17. the book of Leviticus chapter 19 verse 17. உன் சகோதரன் உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். Do not hate a fellow Israelite in your heart. Rebuke your neighbor frankly, so you will not share in their guilt. நீ பகையாதே. Do not hate your enemies. தேவ நோக்கத்திற்காக இருந்த தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்த தேவன் உன்னோடு கூட இருந்து விருத்தி அடைய செய்வார். The God who blessed David was focused on God's purposes will bless you too. இரண்டாவது குறிப்பு, As my second point, மனநோவாய் இருந்தான். he was grieving too. மனநோவாய் இருந்தான். He was grieving. ஆதியாகமம் 26:35. The book of Genesis chapter 26 verse 35. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். They were a source of grief to Isaac and Rebekah. ஒருவர் போஜன பிரியனா இருக்கும்போது, when one is a glutton, நீதிமொழிகள் 28:7. the book of Proverbs 28 verse 7. வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன், போஜன பிரியருக்கு தோழனாயிருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். A discerning son heeds instruction, but a companion of gluttons disgraces his father. குடும்பத்திலே மூடத்தனமுள்ள பிள்ளைகளும் மனவேதனை. Foolish children causes sorrow in one family. வேத பிரமாணத்துக்குரியவர்களாக வாழும் போது மனவேதனையாய் இருக்க மாட்டோம். We will never cause sorrow if we live according to God's precepts in our lives. மூன்றாவது குறிப்பு, As my third point, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. it was not accepted. யோவான் 1:11. The book of John chapter 1 verse 11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came to that which was his own, but his own did not receive him. ஆனாலும் Therefore, இயேசு தேவ நோக்கத்திலே தாகமாயிருந்தார். God was in thirst for God's will. தேவ சித்தமே போஜனமாய் இருந்தது. God's will was his food. பகைக்கப்பட்டாலும் மனநோவாய் இருந்தாலும் விரும்பப்படாதவர்களாக இருந்தாலும் தேவ நோக்கத்துக்காக ஓடுவோம், பலன் உண்டு. Even though we are hated, even though it is grieving, let us run for God's grace, not loved by others. There is definitely a reward for us. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய நோக்கத்துக்காக ஓட கிருபை தருவீராக. In the name of Lord Jesus Christ, you offer us grace so that we can run for your purposes in our life. ஆமென். Amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.